Assalamu alaikum. Hello everyone. Welcome to Tanjai Arsuve. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான சைட் டிஷ். மலேசியா சிங்கப்பூர் கல்யாணத்துல எல்லாம் பிரியாணிக்கு இது ஒரு முக்கியமான சைட் டிஷ்ஷா வைப்பாங்க. இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 2 கேரட் 2 கியூக்கம்பர் எடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கியூக்கம்பர் தோலை சீவக்கூடாது, அதை அப்படியே தான் கட் பண்ணணும். ஃபஸ்ட்டு கியூக்கம்பர் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 ஓரத்தையும் கட் பண்ணிக்கோங்க. ஹாஃபாக கட் பண்ணிடுங்க. அப்புறம் இதே மாதிரி 2 ஹாஃபாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் உள்ளே இருக்க சீட்ஸ்லாம் எடுத்துடுங்க. உள்ளே இருக்க சீட்ஸ்லாம் எடுத்த பிறகு அப்புறம் இதே மாதிரி 2 ஹாஃபாக கட் பண்ணிடுங்க. அப்புறம் அதை இதே மாதிரி தின் ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கோங்க. இந்த ஷேப்பில் தான் இருக்கணும். எல்லா கியூக்கம்பரையும் இதே மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கேரட்டையும் அதே மாதிரி கட் பண்ணிடலாம். கேரட்டோட தோலை சீவிடுங்க. கேரட்டு 3 ஹாஃபாக அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்புறமா சென்டரில் கட் பண்ணிடுங்க. கியூக்கம்பர் கட் பண்ண மாதிரி கேரட்டையும் தின் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ண கேரட்டும் கியூக்கம்பரும் ரெடி ஆயிடுச்சு. ரெண்டையும் ஒரு பவுலில் சேர்த்துருங்க. அதில் 200 ml வினிகர் சேர்த்துக்கோங்க. கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி மேக்ஸிமம் 5 மணி நேரத்துக்கு ஊற வைங்க. கேரட்டும் கியூக்கம்பரும் இந்த வினிகர் கூட சேர்ந்து நல்லா ஊறி இருக்கணும். அப்போ தான் இந்த பச்சடியோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதை கவர் பண்ணி வச்சிடலாம். 5 மணி நேரம் கழித்து திறந்து பாருங்கள். வினிகர்லாம் இதே மாதிரி அடியில் இறங்கியிருக்கும். இந்த வினிகர் தேவைப்படாது, அதனால் இதை வடிகட்டிடுங்க. வேர்க்கடலையை ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதில் இருக்கிற தோல்லாம் எடுத்துடுங்க. இதோட மெத்தட் நான் அப்பம் பல்லை வீடியோவில் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா அதில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதை பிளெண்டரில் போட்டு பல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃபைன் பவுடராக அரைச்சிடக்கூடாது, இது மாதிரி இருக்கணும். பச்சடி செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் சீனி எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் வெள்ளையில் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இது மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கோங்க. 6 பல் பூண்டை இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 பழுத்த மிளகாவை இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்துக்கோங்க. பிளெண்ட் பண்ணி வச்சுருக்க வேர்க்கடலையும் ரெடியாக இருக்குது. தான் பச்சடிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ரொம்ப எண்ணெய் சேர்க்கக்கூடாது. எண்ணெய் சூடு வந்த பிறகு கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு சேர்த்துருங்க. வெங்காயத்தை சேர்த்துருங்க. வெங்காயத்தோட கலர் ரொம்ப மாறக்கூடாது, இதே மாதிரி இருக்கணும். இப்போ உப்பு சேர்த்துருங்க. மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாய் தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. அரை கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி வச்சிருக்க சிகப்பு மிளகாவை சேர்த்துக்கோங்க. இதை 1 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. இதே மாதிரி நல்லா கொதித்த பிறகு கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு கேரட்டும் கியூக்கம்பரையும் சேர்த்துருங்க. கேரட்டும் கியூக்கம்பரும் வெந்துடக்கூடாது, அது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கணும். அரைச்சி வச்சுருக்க கடலையை சேர்த்துக்கோங்க. கடலை சேர்த்து தான் நல்லா வாசமாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. வெள்ளையில் சேர்த்துக்கோங்க.
சீனியும் சேர்த்துடுங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக கேரட் கியூக்கம்பர் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சிடலாம். இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இனிப்பு புளிப்பு உரப்பு எல்லாமே கலந்துருக்கும். இதை பிரியாணி நெய்சோறு கூட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். 10 நாளைக்கு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், கெட்டு போகாது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக அந்த டேஸ்ட் பிடிக்கும். நீங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தஞ்சாவூர் ஸ்பெஷலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.